வணக்கம். இப்போ நம்ம சேனல்ல அடுத்த பிரச்சனையை பற்றி பார்ப்போம். இது என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காமனாக ஏற்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்சில் மற்றும் அடினாய்டு பிரச்சனைகள் எதனால் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதனால் ஃபர்ஸ்ட் அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். டான்சில் அதாவது அடிக்கடி குழந்தைங்களுக்கு தொண்டையில் வலி ஏற்படுறது ஒன்று. இன்னொன்று அடிக்கடி சளி பிடிக்கிறது. அந்த அடிக்கடி சளி பிடிக்கிறதுனால மூக்கு அடைச்சிக்கிறது. மூக்கு அடைப்பு ஏற்படுறதுனால கொரட்டை விடுறதுனால தூக்கம் கெடுறது. இன்னும் சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடினாய்டு பிரச்சனைனால ரொம்ப பெருசாக வீக்கம் ஏற்படுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா தூங்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரண்டு படுத்துட்டே இருப்பாங்க. கொரட்டை ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை சில குழந்தைங்க தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. இது சில அறிகுறிகள் பார்ப்போம். ஸோ இது என்ன தீர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சாதாரணமாக இந்த குழந்தைகளுக்கு தொண்டை வலியோ இல்லை அந்த மேற்கூடிய அடிநாடி பிரச்சனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருதுன்னா ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஈஸியாக நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையும் கொடுத்து சில வலி நிவாரணையும் அப்புறம் காகுலாம் கொடுக்கும்போது இந்த தொண்டை வலி இந்த மூக்கடைப்பு எல்லாம் ஏற்படும். இன்னும் சில குழந்தைங்களாம் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டே இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு 4லேருந்து 5 தடவைக்கு வேற அடிக்கடி இந்த டாக்டரை பார்த்தே இருக்கிறது, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறது. இந்த அடிநாய்டு பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இதுவே திரும்ப மூக்கடைப்பு ஏற்பட்டே இருக்குது. தொடர் சளி, தொடர் மூக்கடைப்பு, தொடர்ச்சியாக நம்ம இந்த குழந்தைங்களை தூங்குறதுக்கு கஷ்டப்படுறது, கொரட்டை சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, புரண்டு படுத்துகிட்டே இருக்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி சில குழந்தைகள் திரும்பவும் தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கும். இல்லை சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்ஏன்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா. அதாவது சில குழந்தைங்க அந்த மூக்குக்கு பின்னாடி அடிநாய்டு சத வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில மூச்சோட சிரமம் ஏற்பட்டு மூச்சு அடைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது, அதாவது 4 முதல் 5 தடவை ஏற்படுறது, இந்த மூக்கடைப்பு இந்த அடிநாடு முன்னாடி சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா ஒரு இஎன்டி மருத்துவரை பார்ப்பது நல்லது. ஸோ இஎன்டி மருத்துவரை பார்ப்பது என்ன பார்ப்போம்னா சேம் ஒன்று எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், இல்லைனா எண்டோஸ்கோப் வழியாக பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பின்னாடி அந்த அடிநாய்டோட சத வளர்ச்சியோட சைஸு பார்ப்போம். சைஸை பொறுத்து அதாவது கிரேட் 1 to 1லேருந்து 4 வகையாக பார்க்கலாம். ஸோ இந்த 3வது கிரேடு இல்லை 4வது கிரேடு இருக்கிற குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த அடினாய்டை அகற்றுறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ ஆப்ரேஷன் நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை. இது எதையாம முன்ன மாற பெரிய லெவலில் ரத்தப்போக்கோ வலியோ இருக்க தேவையில்லை. இப்போ லேட்டஸ்ட் முறையில் எண்டோஸ்கோப் மூலியமாகவோ இல்லை கோல்டு அப்ளேஷன் மூலியமாகவோ இந்த அடிநாய்டு கட்டியை அகற்ற முடியும். இது முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் டே கேர் சர்ஜரி தான்.